ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் சிஎம்ஐ இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை, ஏறக்குறைய ஒரு 5 நாட்கள் தான் ஆயிருக்கு. ஸோ இப்போவே நம்ம தாவேக்காவோட ஆட்சி எப்படி இருக்குது, எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறதே கரெக்டாக இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். குறிப்பாக இப்போ காங்கிரஸோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபேக்ஷனோடையும் நாளைக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது. இடதுசாரிகள் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தூய சக்தி தாவேக்கான்னு சொன்னாங்க, நாங்கள் ஒரு மாற்று அரசியலை கொடுப்போம்னாங்க. பட் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு யாரோடையும் அவங்க அலைன்ஸ் வைக்க தயாராக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த இப்போ அதிமுக பொலிட்டிஷியன்ஸ்லாம் பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அவங்கெல்லாம் தூய அரசியல் பண்ணுறவங்கலாம் கிடையாது. ஸோ இங்கேயே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பார்க்கும்போது அந்த பார்ட்டியோட டைரக்ஷன் இங்கே பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கத்தோட பாதையை பற்றி சொல்ல முடியாது, 5 நாள் தான் ஆகுது. ஆனால் தாவேக்காவோட ஆளும் கட்சியோட பாதையை பற்றி ஓரளவு சொல்ல முடியும். அவங்க மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வரல, இன்னமும் ஒரு ஆளும் கட்சிக்குரிய அந்த பக்குவம் கூட இன்னமும் அவர்களுக்கு வரவில்லை. இப்போ நேற்றைக்கு முன்தினம் 2 நாளும் சட்டமன்றத்தில் உதயநிதி பேசிய பேச்சுகளுக்கு சட்டமன்றத்துக்கு உள்ள போதிய தகுந்த பதிலடியை விஜயால் கொடுக்க முடியல. நேற்று உதயநிதி மதியம் 12 மணிக்கு பேசுகிறாரு. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விட்டு அவர் நாங்கள் வாக்கெடுப்பை புறக்கணிக்கிறோம்னு போயிட்டார். அவர் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு சபையிலே இருந்த விஜய் பதில் சொல்லலை. அவர் தன்னுடைய உரையில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு உட்காந்துட்டார். 5 மணி நேரம் பொறுத்து எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் அவர் பதில் சொல்கிறார். அசம்பிளிக்குள்ளே பேசுறது நீங்கள் அசம்பிளியில் பதில் சொல்லிடணும். ஸோ இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி 5 நாளில் கணிப்பது கடினம், முடியாது யாராலையும். ஆனால் ஆளும் கட்சி எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் அவங்க தங்களுடைய எதிரியோட பலத்தை அறிந்து கொள்ளவில்லையோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா திமுகன்றது ஒரு வலுவான எதிர்கட்சி எல்லா காலத்துலேயுமே. அவங்களால அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறதுன்றது ஆனப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாமே அவரிடம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை சந்தித்தார்கள். திக்குமுக்காட்டினாங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம எடப்பாடியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. திமுகவோட யூஎஸ்பியை அவங்களுடைய எதிர்கட்சியாக அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவார்கள் என்பது. பட் இன்றைக்கி விஜயோட செயல்பாடுகள் இந்த 5 நாட்களில் அரசு, தாவேக்கா அரசு அல்ல, தாவேக்கான்ற கட்சி ஆளும் கட்சி திமுகன்ற வலுவான எதிர்கட்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய விதத்தில் அதில் ஒரு 4 1 பங்கு கூட செயற்படவில்லை என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. இப்போ ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு கட்சியாக இருக்கலாம், அவங்களுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும், சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2 நாளில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொருத்தவங்களோட வேல்யூஸ் என்னன்னு. இப்போ நீங்கள் எடுத்த உடனேயும் அமமுகவோட எம்எல்ஏ உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. அதிமுக அந்த ஃபேக்ஷனோட ஏதோ ஒரு வகையில் ஒரு பேச்சுவார்த்தைலாம் அண்டர் கிரவுண்டில் போகுது. ஏன்னா அதுக்கான இண்டிகேஷன்ஸ்லாம் தெரியுது. உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்றது இதில் பார்க்க முடியுது இல்லை, உங்களோட பேசிக்கான பிரின்சிபிள்ஸ் என்னன்றதை பார்க்க முடியுது இல்லை, வேல்யூஸ் என்னன்னு பார்க்க முடியுது இல்லை. இதில் இட்ஸ் அன் ஆவரேஜ் பாலிட்டிஷியன்ஸ் வேல்யூஸ். நாங்கள் தூய சக்தி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் கொடுப்போம், மாற்று அரசியல், நாங்கள் ப்ரைமரி ஃபோர்ஸு, இதெல்லாம் கதைன்றது க்ளீனாக தெரியுது. இன்றைக்கி ப்ரைமரி ஃபோர்ஸாக இருக்கலாம், பிகாஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, கரெக்ட், அது அன்டிஸ்பியூட்டபிள். பட் இது நாங்கள் மாற்று சக்தி என்பது, தூய சக்தி என்பது அப்பட்டமான உண்மைக்கு மாறானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. யுவர் லைக் எனி அதர் பார்ட்டி. இந்த நிலைமையில் இன்றைக்கி திமுக இருந்தால் என்ன செய்யுமோ, இந்த நிலைமையில் இன்றைக்கி அண்ணா திமுக என்ன செய்யுமோ அதை தான் திமுக தாவேக்கா செய்யுது. இன்றைக்கி திமுகவுக்கு 108 சீட்டு அவங்க கூட்டணியோடு சேர்ந்து 108 12 சீட்டு குறையுது ஆட்சி அமைக்கன்னா திமுக எந்த எல்லைக்கும் போய் உடைக்கும். என்ன ஒன்று அதை சாமர்த்தியமாக செய்வாங்க, அந்த வல்லமை அவங்களுக்கு உண்டு. அண்ணா திமுகவால் ஓரளவு செய்ய முடியும், அந்த வல்லமை உண்டு. ஏன்னா ரெண்டுமே இதில் பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகள். இது புது கட்சி, ஒற்றை மனிதனின் ஆளுமையை நம்பி இருக்க கட்சி. அவங்க குரூடாக பண்ணி மாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் அமமுக விஷயத்தில் தெளிவாக அவங்க சிக்கினாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆச்சு. கடைசியில் அந்த எம்எல்ஏ பெல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் போயிட்டார். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 பேரை இவங்க உடைச்சிருக்காங்க. அப்பட்டமாக அதிமுகவை விஜய் உடைத்து விட்டார். இதுதான் உண்மை. எல்லாரையும் போய் முதலமைச்சர் பார்க்கிறார். ஸ்டாலினை பார்க்குறார், வைகோவை பார்க்குறார், சீமானை பார்க்குறார், அன்புமணியை பார்க்குறார். இவங்களுக்கெல்லாம் சீமானுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷனே கிடையாது.
அதை பிறகு வந்து இவங்க இங்கே போய் பார்க்குறாரு, ஐயுஎம்எல் போகிறாரு, காங்கிரஸ் ஆஃபீஸ் போகிறாரு, விசிகேக்கு போகிறாரு. கடைசியாக ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர்ன்ற கேட்டகரியில் எடப்பாடியும் பார்க்கணும். அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவரை நீங்கள் பார்க்கல. மாறா அந்த கட்சியில் உடஞ்சி இருக்கிற உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு ஃபேக்ஷனை போய் நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ன அரசியல்? இது ஆஸ் யூஷுவல் அதிகாரத்துக்கு ஆசைப்படுகிற அதிகார மோகம் கொண்ட ஒரு கட்சி என்ன செய்யுமோ அதை தான் நீங்களும் செய்யுங்க. வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் மற்றவர்லேருந்து வித்தியாசப்பட்டவர்கள் நீங்கள் சொல்லிக்கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் 8 பேர் போய் பார்த்தீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தா எடப்பாடியும் பார்த்துருக்கணும், பார்க்கல. மாறா அதிமுக உடச்சி உங்களை எந்த ஃபேக்ஷன் ஆதரிக்குதோ அந்த ஃபேக்ஷனை போய் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது திமுகவை விட அதிமுகவை தான் அவர் எதிரியாக பார்க்குற மாதிரி தெரியுது. பாஜக தலைவரையும் போய் பார்க்கல, ஆமாம், அதிமுக தலைவரையும் போய் பார்க்கல. எஸ். அப்போ திமுகவை விட இவங்க நான் தெளிவாக எனக்கு அதிமுக தான் எதிரி, பாஜக தான் எதிரின்றார். ஸ்டாலினை வீடு தேடி போய் பார்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப. அது ஒரு நல்ல சந்திப்பு, நான் சொல்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமான அரசு. டெல்லியில் வந்து பிரதமராக பதவியேற்றவர்கள் அதற்கு முன்பு பதவியேற்ற பிரதமரை போய் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பார்கள் அல்லது வாழ்த்து பெறுவார்கள். அது வந்து ஒரு கட்டசி கால். மூத்தோர் சொல் மதிப்பதுன்னு இந்திய மரபு. அதனால் தனக்கு முன்னால் பணியாற்றியவர்கள், நாட்டின் உயர் பொறுப்பில் இருந்தவர்களை அரசியல் ரீதியாக எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் ஜெயித்த பிறகு போய் பார்ப்பது என்பது எங்களுக்கு கசப்புணர்ச்சி இல்லை, காழ்ப்புணர்ச்சி இல்லை, ஐ டோன்ட் ஹவ் ஹேட்ரட், எனக்கு வெறுப்புணர்ச்சி இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சான்று. ரெண்டாவது, உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு பாங்கு, மகிழ்ச்சி. அது நல்லது. அது அவர் செஞ்சது. ஸ்டாலினை போய் முதலமைச்சர் விஜய் பார்த்தது உண்மையிலே இட்ஸ் அ குட் கால் அண்ட் உண்மையிலே இட்ஸ் நியூ கல்ச்சர். வரவேற்கணும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆட்டிடியூட். இட்ஸ் ஹெல்த்தி ஆட்டிடியூட். சந்தேகம் இல்லை, ஆரோக்கியமான அரசியல். அதை செஞ்சவர் எடப்பாடியும் பார்த்துருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எடப்பாடியை போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சிவி சண்முகத்தை ஆதரவு ஏற்றுக்கிட்டால் கூட அதில் கூட ஒரு லாஜிக் உண்டு. ஏன்னா அது ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸ். அஸ் அ ஃபார்மர் சிஎம்மாக நான் பார்க்குறேன். பட் அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு எனக்கு நிர்பந்தம் இருக்குன்றது கூட ஒரு 5%, அதில் 10% லாஜிக் இருக்குன்னு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக அவரை ஒதுக்கிட்டு நீங்கள் போய் இவரை பார்க்குறீங்க. ஓப்பனாக சொல்கிறாமங்க, சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம், விஸ்வநாதன், இவங்கெல்லாம் எதுக்காக அதிமுக உடைச்சிட்டு விஜய் ஆதரிக்கிறாங்க? பதவி வேணும், அதிகாரம் வேணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு மேலே பவர் இல்லாமல் இருக்க முடியல அவங்களால. இந்த 5 வருஷம் பவர் இல்லாமல் இருக்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவங்களுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணும், செல்வாக்கு வேணும், வந்து பார்க்குறாங்க, ஒத்துக்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விஜய்க்கு அவங்க ஆதரவு வேணும், நம்பர்ஸ் இல்லை. இடதுசாரிகள் விசிகா விட்டு ஓட்ட முடியாது, அவங்களுக்கு நம்பர்ஸ் வேணும். அதனால் அவர் அவங்கள கூப்பிட்டுக்கிறாரு. ரெண்டுமே அதிகாரத்துக்கு விலை போன மலிவான அரசியல் தான். ஆனால் இப்போ மாற்று அரசியல்லாம் சொல்லி அதிகாரத்துக்கு வந்தாச்சு, மக்களும் நம்பியிருக்காங்க. 2 வருஷம் தான் ஆயிருக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சு, மக்கள் நம்பி தாவேக்காவுக்கு ஓட் போட்டிருக்காங்க, மாற்று அரசியல் பேசி பவருக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய மாற்று அரசியல் மாதிரி தெரியாது. மாற்று அரசியல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சே தான் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு என்ன தெரியும்னா, வந்தால் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்ச வந்தாங்க. மற்றவங்களாம் கற்றுக்கிட்டு வரல, வந்து தானே கற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்க இதெல்லாம் எதிர்பார்த்தாலும் அவங்க வந்து தெரியட்டும், தப்பே பண்ணட்டும், நாங்கள் ஓட்டு போடுவோம், புதுசாக ஒருத்தர் தப்பு பண்ணிட்டுமேலாம் பேசணும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதில் மக்கள் மனசு வந்து இதாலெல்லாம் மாறாது. அன்றாட வாழ்க்கையில் சிக்கல் வரும்போது தான் விஜய்க்கு எதிராக திரும்புவாங்க. இப்போ அவர் ஏடிஎம்கே உடச்சி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாருன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டான். அது ஒரு சாமர்த்தியம் பாராட்டுவாங்க. எப்போ சிக்கல் வரும்னா, விலைவாசி ஏறுது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, 2500 ரூபாய் கொடுக்க முடியல, மின்கட்டணம் உயருது, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது, கல்வி கடன் ரத்து இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது சமூகத்தில், ஊழல் அதிகமாகுது, கட்சிக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ தான் திருந்துவான். இந்த கட்சியை உடச்சி ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுலாம் பற்றியா சூப்பராக செஞ்சான்னு தான் சொல்லுவோம். அதுதான் பொது புத்தி. அது இதை வச்சு மக்கள் எடை போட மாட்டாங்க. ஏன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னுவான். வார்த்தை அப்படி வரும். மக்கள் மனசு வந்து அதாவது இம்மாரல் அரசியல் பண்ணுறதாலெல்லாம் மாறப்போகிறது கிடையாது. அது சாமர்த்தியம்னே பாராட்டுவான். அவனுக்கு சிக்கல் எப்போ வரும், அவனுக்கு கோபம் எப்போ வரும்னா, அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான் வரும். அவன் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக சொல்லிட்டு வந்தவர், விலைவாசியை குறைப்பேன், 2500 ரூபாய் கொடுப்பேன், தாலிக்கு தங்கம், 8 பவுன், பட்டு புடவை, கல்வி கடன் ரத்து, 5 லட்சம் பேரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுவேன், வாயில் வந்தாலும் அடிச்சு விட்டாச்சு. இதில் எவ்வளோத்தை நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரியல. இதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றாமல் தோல்வி அடையும் போது தான் மக்களுக்கு கோபம் வரும். ஆனால் இப்போ விஜயை பொறுத்தளவில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுகவை முடிஞ்ச அளவுக்கு பலவீனப்படுத்துறது தாவேக்காவுக்கு நல்லது. அதிமுகவை உடைச்சி அதிமுகவை நாளைக்கு இல்லாமல் பண்ணுறது தாவேக்காவுக்கு நல்லது. ஏன்னா அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிடலாம். தாவேக்காவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது
அந்த திமுக எதிர்ப்பு ஸ்பேஸை சேலஞ்ச் பண்றதுக்கு ஆக்குபை பண்றதுக்கு வேற எந்த ஃபோர்ஸஸும் இல்லாமல் இருக்கிறது தாவேக்காவுக்கு நல்லது. ஸோ அந்த வகையில் இப்போ முதல்ல அதிமுகவை ஃபினிஷ் பண்ணலாம் தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மையிலேயே அதுதான். திமுகவா தாவேக்காவா, திமுக வர்சஸ் தாவேக்கான்னு தான் ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்தில் பேசினார். இப்போ குறி பூரா அதிமுகவில் தான் இருக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் அதிமுகவில் 25 பேரை உடைக்கிறீங்க, 22 பேர் எதிராக நிற்கிறான், ஏன் திமுகலேருந்து ஒரு ஆளை கூட இழுக்க முடியல? ஒரு ஆள் உங்களால் திமுகலேருந்து அப்ரோச் கூட பண்ண முடியல. கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட்டாக இருக்குல்ல. அப்போ ஏதோ இருக்குது, சம் பவர் வித் த பார்ட்டி. அவங்க ஏதோ சிஸ்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் திமுக ஒன்றுமே இல்லையாங்க. நீங்கள் திமுகலேருந்து ஒரு ஆளை இழுத்தா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது இல்லை, அதையும் அவங்க விரும்பலன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் திமுகலேருந்து ஆள் எடுக்கல, எடுக்கவே இல்லை. அவங்க வந்தவங்கள கூட வேணாம் நினைக்கிறேன். வந்தவங்கள கூட எனக்கு வேணாம். எனக்கும் அவங்களுக்கு தொடர்பே கிடையாது. நீ நல்லவனாரு கெட்டவனாரு, இவர் எனிமி, அவ்வளோதான். பாஜகவையும் அப்படிதான் பார்க்குறாங்க. பாஜகவே அப்படிதான். பாஜகவோட திமுகவை விமர்சிக்கிறதுல 10ல் 1 பங்கு கூட பாஜக விமர்சிக்கிறதுல. பாஜகவிடமிருந்து ஒதுங்கி போகிறார், திமுகவை நேரடியாக எதிர்கொள்கிறார். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. பாஜக கிட்ட போய் சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவை பகிச்சுக்கிட்டு ஆள முடியாதுன்றது. பாஜகவை தான் நிறைய பேர் தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்களே, நானும் எதிர்த்தானே அது யூஎஸ்பி இருக்காதுன்றதுலாம் தவறு, கதை அளக்குறாங்க. பாஜகவை எதிர்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் மத்தியில் அதிகாரம் இருக்குது, அவங்களை பகைத்துக்குள்ள நீங்கள் விரும்பவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் வர நிதி உதவியும் இல்லாமல் போயிடும். இன்னொன்று, மத்திய அரசு பாஜக அரசு நினைச்சால் 1000 விதத்தில் குடைச்சல் கொடுக்கலாம். அதுலேருந்து தவிர்ப்பதற்காக தான் அவர் போகிறார். ஆன்டி பிஜேபி இந்த 2.5 வருஷத்தில் என்ன பேசினார்? எவ்வளோ இஷ்யூஸ் வந்தது. பேசும்போது கூட பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் ஜஸ்ட் லிப் சர்வீஸ் தான் இருக்கும். கொள்கை எதிரி சொன்ன பாஜகவை ஏற்றி இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? ஒன்றுமே கிடையாது. அது இப்போ பவருக்கு வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தோட ஆதரவு இல்லைன்னா நீங்கள் நிர்வாகத்தை நடத்தவே முடியாது. திமுக எதிர்த்த மாதிரி, ஸ்டாலின் எதிர்த்த மாதிரிலாம் இவங்களால் கனவு கூட காண முடியாது. ஆனால் இஷ்யூஸ் அவங்க ஸ்ட்ராங்காக தான் எதிர்த்தாங்க. இதோ இப்போ வந்தே மாதரம் பாடலை போட்டுட்டு வந்தே மாதரம் ஜனகணமன தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு மறுபடியும் வந்தே மாதரம் ஜனகணமன, சாண்ட்விச்சு பிட்வீன் 4 சாங்ஸ். எவ்வளோ இழிவுபடுத்துகிறோம் மத்திய அரசு நம்மளை. இதனால் இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் கேபினட் எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறாரு, ராஜ்பவனுக்கு போகிறாருன்னா மறுபடியும் அதான் ப்ளே பண்ணுவோம். இப்போ அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸ் தமிழ்நாடு அசம்பிளியில் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் கூட நேற்று சொன்னார் அதை. அப்போ நீங்கள் கவர்னர் கலந்துக்கிற விழாவில் வந்தே மாதரம் போடணும், வந்தே மாதரம் போட்டுட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்து போடுவீங்களா சட்டசபையில்? கண்டிப்பாக திமுக வந்தே மாதரத்தை ப்ளே பண்ணால் சட்டசபைக்குள்ளே பெரிய ரணகலம் ஆகும். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? ஆனால் ஒன்று சார், இப்போ நான் பார்த்த அளவில் திமுகவுக்கு தாவேக்காவை டீல் பண்ணுறது கஷ்டம். அதிமுகவை டீல் பண்ணுறதை விட தாவேக்காவை டீல் பண்ணுறது கஷ்டம். ஏன் அதிமுகவை டீல் பண்ணுறது ஈஸினா, அதிமுக பாஜகவோட க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பாஜக கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்காங்க, அப்படி இப்படின்லாம் மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் தாவேக்கா அந்த விஷயத்தில் உஷாராக இருக்காங்க, பாஜக கிட்டே அவங்க போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன்று தாவேக்காவை பாஜகவோட பி டீமாக இவங்க நல்லா பிராண்ட் பண்ண முடியல. ரெண்டாவது, நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க திமுக. அதனால தான் அசம்பிளியில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமாதானத்தெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ. பட் இருந்தாலும் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறோம்னு அந்த ஒரு டோனை அவர் கிரியேட் பண்ணுறார். அந்த தேவையை தாவேக்கா ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏற்படுத்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி பேசுனது இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. சனாதன தர்மத்தை பற்றி அவர் 23 பேசுனதுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் அவர் மீது வழக்குகள் போடப்பட்டன. சுப்ரீம் கோர்ட்டில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த வழக்குகளுக்கு ஒரு இடைக்கால தடை கொடுக்கப்பட்டது. அவருக்கு எதிராக ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு பல்வேறு மாநிலங்களில். அந்த வழக்கு எல்லாத்தையும் ஒரே மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்லி போட்ட வழக்கில் விசாரணை இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த உச்சநீதிமன்றத்தில் விவகாரம் சூடுபிடித்த பிறகு எங்கேயுமே பேசாத உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவோம்னு சட்டசபைக்குள்ளே பேசுகிறார். ஏன் பேசுகிறார் தெரியுமா? சட்டசபைக்குள்ளே பேசினா கேஸ் கிடையாது. சட்டசபைக்கு வெளியில் ப்ரெஸ் மீட்டில் பேசினா கூட அவர் மீது மறுபடியும் வழக்குகள் பாயும். இன்ஃபேக்ட் அந்த இடைக்கால தடை நீக்கப்படும். அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இந்துத்துவ சக்திகள் கச்சை கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அசம்பிளிக்கு உள்ளே போய் அவர் பேசுகிறதுக்கு காரணம் ப்ரொடெக்ஷன் இருக்குது அவருக்கு. அசம்பிளிக்குள்ளே பேசினா கேஸ் போட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஏன் இப்போ கையில் எடுக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் பிஜேபிக்கு எதிரானவங்கன்றதை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்த இந்த 27 மாதத்தில் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார், பிஜேபி கிட்ட நழுவி போகிறார். கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்றதெல்லாம் வாய் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அரசியல் எதிரி திமுக பேசுகிறீங்க ஏற்று, கொள்கை எதிரி ஏற்று ஒரு வாரத்தை கூட பேசலையா? கேட்டால் அதை பேசுறதுக்கு நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்றீங்க. நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் ஏன் பேசலை? நீங்கள் பேச வேண்டியதை கூட பேசலையா? நீங்கள் பிஜேபி கிட்டேருந்து நழுவி போகிறீங்க, அது தெளிவாகவே தெரியுது.
பட் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ண போகிறாங்கன்றதான் மிக முக்கியமான கேள்வி. இப்போ அசம்பிளியில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, ஒரு சைடில் யங்கான புது லீடர் ஒருத்தர் எமர்ஜ் ஆயிருக்காரு, சிஎம்மா விஜய் அவர்கள் இருக்காரு. இன்னொரு சைடில் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இப்போ இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, அவர் தான் ஃபேஸ் ஆஃப் அப்போசிஷன். இப்போ ஸ்டாலின் அவர்களும் அங்கே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாலின் அவர்களில் தோத்ததால இப்போ அசம்பிளியில் அவரோட பிரசன்ஸ் கூட இல்லை, உதயநிதி மட்டும்தான் இருக்கார். ஸோ உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது நல்ல அளவுகோல். அதாவது வந்து அசஸ்மெண்ட், அதாவது வந்து ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட் விஜய். மற்றவங்க யார் ஒரு மந்திரி பேர் கூட பெருசாக ஒன்றும் யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. ஃபேஸ் ஆஃப் த அப்போசிஷனில் வந்து பல கட்சிகள் இருந்தாலும் ஃபேஸாக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் இல்லை, தோற்று விட்டார். மற்ற சீனியர் மந்திரிகள்லாம் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ விஜய் வர்சஸ் உதயன்னு போகும்போது கடந்த 2 நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டார். பதவியேற்பு விழாலையும் ஸ்கோர் பண்ணிட்டார். எம்எல்ஏவா நாங்கள்லாம் சீனியரு, நீங்கள்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இதை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பேசும்போது உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை, நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க விரும்பலை, சனாதன சக்தியில் ஒழிப்போம், எங்கள் திட்டங்களெல்லாம் கைவிட்டுடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணி போயிட்டாங்க. நேற்று ஸ்பீச்லேயும் உதயநிதி ஸ்பீச் தான் வந்து நிற்குது. விஜயோட ஸ்பீச் முதலமைச்சரோட ஸ்பீச் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. உதயநிதி எழுப்பின கேள்விகளுக்கு சபையிலேயே பதில் சொல்லாமல் 5 மணி நேரம் பொறுத்து ட்வீட்டில் பதில் சொன்னார். இப்போதைக்கு வந்து உதயநிதி அப்போசிஷன் கை ஓங்கியிருக்கு. 75 ஆண்டு கால கட்சியோட பின்புலம், அவங்க தாத்தா சிஎம் அப்பா சிஎம், அந்த அனுபவம், ஸ்பீச் ரைட்டர்ஸ், இதெல்லாம் உதயநிதிக்கு இருக்குது. பட் ஸ்டில் அவரோட ஸ்பீச்சில் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. விஜய் இன்னமும் பக்குவப்படணும், கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. 5 மணி நேரம் பொறுத்து கொடுக்குற பதிலாக ஸ்பாட்லேயே நீங்கள் கொடுக்கணும். இப்போ சட்டசபையில் விவாதங்கள் நடக்கும்போதெல்லாம் வந்து இது இன்னமும் எப்படி ஷேப் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அசம்பிளியில் நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி ஒரு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்குன்றதை பார்க்க முடியுது இல்லைங்க. உதயநிதி ஸ்டாலின் 2-3 விஷயங்கள் அழகாக சொல்கிறாருங்க. நீங்கள் வந்து வந்தே மாதரம் பாடலை உங்கள் பதவியேற்பு விழாவில் பாடினாங்க, நீங்கள் அனுமதிச்சிங்க. கேட்டால் மத்திய அரசாங்கத்தோட சுற்றறிக்கின்றீங்க. நீங்கள் பதவி ஏற்றத்துக்கு ஒரு நாள் முன்னால் தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு சுவனேந்த அதிகாரி இதில் கல்கட்டாவில். பிஜேபி முதலமைச்சர் பிரதமரே கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்படலை. மேற்குவங்க முதலமைச்சரோட பதவி பிரமாணத்தில், விஜய் பதவி பிரமாணத்துக்கு ஒரு நாள் முன்பு பதவியேற்ற சுவனேந்திர அதிகாரியோட பதவி பிரமாண நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்தே மாதரம் பாடப்படவில்லை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் திமுக ஒரு எதிர்கட்சிக்கான வேலையை அசம்பிளிக்குள்ளே பண்ணுறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க, ஆளும் கட்சியை கார்னர் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ மீடியாவோட தன்மையே மாறிடுச்சு. இந்த நரேட்டிவ் பில்டிங் அந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதோட கேரக்டரே மாறிடுச்சுன்னு பார்க்குறேன். அசம்பிளிக்குள்ளே நீங்கள் என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் வெளியே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ நான் பார்த்த அளவில் நம்ம இந்த டிவி டிபேட்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம், நியூஸ் சேனல்ஸ்க்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் விஜயோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தோம்னா அவங்க வேற ஒரு குரூப்பாக இருக்காங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்க. அரசியலே தெரியாத வேற குரூப் ஆட்கள்லாம் பார்த்தோம்னா விஜய்க்கு பயங்கரமாக பேக்கிங் கொடுக்குறாங்க. ஸோ விஜயோட டார்கெட் அதுதான் பார்க்குறேன். அவங்க தான் மெஜாரிட்டி. ஆக்சுவலாக இந்த நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 5% தான், அவங்க ஒரு 75% அங்கே இருக்காங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் கண்டென்ட்லாம் பண்ணுறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அசம்பிளியில் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இது இந்த நியூஸ் சேனலில் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் எனக்கு என்னமோ டிவிக்கு பெருசாக அதை நினச்சி வருத்தப்படுவாங்கன்னு தோணல. நம்ம அங்கே பார்த்துக்கலாம், வெளில பார்த்துக்கலாம், அந்த குரூப்பை பார்த்துக்கலாம், இன்ஸ்டா வழியாக ரீச் பண்ணிக்கலாம், யூடியூப் வழியாக ரீச் பண்ணிக்கலாம், எஃபி வழியாக ரீச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து எதிர்கட்சியாக இருந்த வரைக்கும் இது ஓகே. ஆளுங்கட்சியாக இருந்த வரைக்கும் இருக்கும் பொழுது இப்போ ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்க. அப்போ இது ஒத்து வருமானது டவுட்ஃபுல் எனக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க ஆடியன்ஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு வெளியில் இருக்கவங்க தான், நியூஸே என்னன்னு தெரியாதவங்க. இன்ஃபேக்ட் சார், அவங்க கட்சியில் வாக்களித்த பெரும்பாலான மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்களுக்கு அவங்க எம்எல்ஏ யாருன்னே தெரியல. எம்எல்ஏ யாருன்னே தெரியாமல் சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. அவரும் தன்னுடைய வேட்பாளர்களை போன இடங்களில், அவர் போனதே பாதி தொகுதிக்கு மேலே போல, அவர் அப்படி போன இடங்கள்லையும் அவர் வந்து தன்னுடைய வேட்பாளர்களை ப்ராப்பராக அறிமுகப்படுத்தினது என்பது ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் தான். பல இடங்களில் அவர் வந்து பேசிட்டு போயிட்டார். கேண்டிடேட்டை விசிலுக்கு ஓட்டு போட்டு நிறைய ஒழிய கேண்டிடேட்டையே அறிமுகப்படுத்தலை. வித்தியாசமான தேர்தல். கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாரும் கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மரபு வந்து உடைக்கப்படுது. ஆனால் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவை மட்டுமே வச்சுட்டு, இன்ஸ்டா, யூடியூப், ட்விட்டர் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சமாளிச்சுப்போன்றது வந்து என்னை பொறுத்தவரையில்
எதிர்கட்சியாக இருந்த வரைக்கும் ஓகே, ஆளுங்கட்சினா சிக்கல்கள் வரும், அப்படி நினச்சாங்கன்னா அது தவறு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க எங்கேஜ் பண்ணி ஆகணும், வெகுஜன மக்களை எங்கேஜ் பண்ணி ஆகணும், வெகுஜன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எங்கேஜ் பண்ணி ஆகணும், பிகாஸ் யூஆர் அந்த ரூலிங் பார்ட்டி. இன்னொன்று, மக்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஆதரித்தவங்களுக்கு அது இன்ஸ்டாவாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், பிரிண்ட்டாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்ப்பதற்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு முதலமைச்சர் விஜய், தாவேகா ஆளும் கட்சி தாவேகா தவறும் பட்சத்தில் மக்கள் கோபம் திரும்பும். அதனால் எந்த மீடியத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது செகண்டரி. ஐ அக்ரி. கொடுத்த ப்ராமிசஸை நிறைவேற்றுறீங்களா, நீங்கள் கவர்னன்ஸை கொடுக்குறீங்களா இல்லையான்றதான் பெரிய பிரச்சனை. கவர்னன்ஸ் தான் அளவுகோல். பேசுகிறது அசம்பிளிலையா, ட்விட்டர்லையா, ட்ரெடிஷ்னல் மீடியாலையா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையா, சோஷியல் மீடியாலையான்றது செகண்டரி. கவர்னன்ஸ் என்ன, நிர்வாகம் என்பது என்ன, அதில் கோட்டை விட்டிங்கன்னா இந்த ஃபாரமில் இருந்தாலும் இல்லாட்டியும் இட் டசன்ட் மேக் சென்ஸ். நீங்கள் சொன்னது முக்கியமான விஷயம். இப்போ பேசுகிறது அதெல்லாம் ஓகே, ஆனால் என்ன செய்கிறோன்றது முக்கியம். மக்களுக்கு அதிருப்தி அதிகமாச்சுன்னா சிக்கல் ஏற்படும். அதுவும் குறிப்பாக மக்கள் இப்போ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்னு 60 வருஷத்தில் நம்ம பார்க்காத ஒரு மாற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால தான் அவங்களோட ஓட்டிங் பேட்டர்னே மாற்றிருக்காங்க. இந்த அதிருப்தியை சரி செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பும் விஜய்க்கு இருக்கு. இன்கேஸ் அந்த அதிருப்தியை அவரால் சரி செய்ய முடியலன்னா விஜய் அவர்களுக்கு எதிராகவும் அந்த அதிருப்தி, அந்த மக்களோட கோபம் திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். 2500 ரூபா கொடுப்பேன்னு சொல்றது, ஏகப்பட்ட இலவசங்கள், இதெல்லாம் செய்யறதும் கஷ்டம். ஸோ அந்த ஒரு பெரிய சேலஞ்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் செஞ்சு முடிக்கணும், இல்லைன்னா இந்த கோவம் அங்கேயும் திரும்பும். சார், ஃபர்ஸ்ட் சேலஞ்சு மெஜாரிட்டியை என்ஷூர் பண்ணுறது. ஏன்னா இந்த 25 தலைக்கு மேலே தொங்குற கத்திரி டெமோக்ரஸ் வார்டு அது. ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டிபேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீக்கர்ட்டையும் போயிட்டாங்க, கவர்னர்ட்டையும் போயிட்டாங்க. 1 மந்த் பொறுத்து ஆர் பிஃபோர் தட் ஆல்சோ தே மே அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட். காலக்கெடு ஸ்பீக்கருக்கு நிர்ணயிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டு. இதை ஸ்பீக்கர் இவங்க பெட்டிஷன் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு. பட் சம் ப்ராட் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் கடந்த காலங்களில் கொடுத்த தீர்ப்பு மாதிரி தான் இப்பயும் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. மணிப்பூர் கேஸில் ஒரு அமைச்சரை ஸ்பீக்கர் தான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும், கோர்ட் பண்ண முடியாது. ஆனால் அதை மீறி சுப்ரீம் கோர்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஏன்னா சட்டத்தின் பார்ப்பட்ட அதிகாரங்கள் இல்லை. நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் அவங்க தீர்ப்புகளை எழுதலாம். நேரடியாக மணிப்பூரில் ஒரு மினிஸ்டரை சுப்ரீம் கோர்ட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சு. அவர் எதிர்கட்சியாக இருந்து ஆளும் கட்சிக்கு மாறுகிறார். அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி போட்ட பெட்டிஷனில் 2 வருஷமாக என்னமோ சபாநாயகருக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்குது. டைரெக்டாக உத்தரவு போட முடியாது, செக்ரட்டரி டு த ஸ்பீக்கர் தான் பண்ண முடியும். அவங்க அசைஞ்சே கொடுக்கல. ஒரு கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் நேரடியாக நாங்கள் சபாநாயகருக்கு நேரடி உத்தரவு பிறப்பிக்க முடியாது, ஏன்னா இஸ் ஆல்சோ கான்ஸ்டியூஷனல் பாடி, நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோன்னு மணிப்பூரில் ஒரு மந்திரியை உச்சநீதிமன்றமே நேரடியாக டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கு. இப்போ இந்த உதாரணத்தின் அடிப்படையில் எடப்பாடி தரப்பு இந்த 25 எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். கடந்த காலங்களில் பல ஆண்டுகளில் 25-30 ஆண்டுகளில் நடந்த வழக்குகள் மாதிரி இதை கால விரயம் பண்ணுறதுக்குள்ளே அரசாங்கம் அதோட ஆயுட்காலமே முடிஞ்சிடும். அப்போ இந்த சட்டங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்ட்டுன்னு ஒரு ப்ரேயரை வைக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ்னுவாங்க. அது முன்னால் போனால் இடிக்கும், பின்னால் போனால் ராவுத்தர் குதிரை கடிக்கும்வாங்க. அது அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் என்டர்டெயின் பண்ணி ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இதில் முடிவு எட்டப்படுது, அது இவங்களுக்கு எதிராக போகுதுன்னா பெரிய சிக்கல். பை எலெக்ஷன் வரும், 25 தொகுதியில் எப்படி போகும்னு தெரியாது. அந்த விஷயத்தை கோர்ட் என்டர்டெயின் பண்ண ஆரம்பித்து ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே அரசுக்கு நெருக்கடி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மெஜாரிட்டியை என்ஷூர் பண்ணணும். செகண்டு, கவர்மெண்ட்டை எப்படி ரன் பண்ண போகிறீங்க? ஃபண்டு கிடையாது, நீங்களே சொன்னீங்க. ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அடுத்த மாதம் பட்ஜெட் இருக்குது. ஃபஸ்ட்டு கவர்னர் அட்ரஸ்ஸு, 2வது பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஏகப்பட்ட ப்ராமிஸை கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸுக்கான பணம் எங்கேருந்து வருதுன்றதை பட்ஜெட்டில் தான் சொல்ல முடியும். புரியுது இல்லையா உங்களுக்கு? அடுத்த ஆண்டு இந்த ஏன்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31, 27 வரைக்கும் வர வேண்டியது 1/4/26லேருந்து 31/3/27 வரைக்கும் அரசுக்கான செலவினத்துக்கு இந்த முறை நம்ம சட்டசபை தேர்தல் இருந்ததால் ஃபுல் பட்ஜெட் கொடுக்கல, இடைக்கால பட்ஜெட் தான் கொடுத்தோம். ஜூன் மாதம் வரைக்கும் தான் கருவூலத்திலேருந்து பணத்தை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஜூலை 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் இந்த 3+5 8 மாதத்துக்கான உங்களோட பட்ஜெட்டில் உங்களோட ஃபைனான்சஸ் நிதி ஆதாரங்கள் எதற்காக எப்படி செலவு பண்ண போகின்றன என்பதை பற்றிய அந்த திசை தெரியணும். இதில் நீங்கள் கொடுத்துருக்க ப்ராமிசஸ் இருக்குல்ல, அள்ளி விட்டுருக்கீங்கல்ல, அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் செலவாகுன்றது எல்லாருக்கும் தெரியும்.
அந்த பணம் எங்கேருந்து வரப்போகுது, அது வருமா வராதா, நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸை நிறைவேற்ற போகிறீங்களா இல்லையான்றது இந்த பட்ஜெட்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா பட்ஜெட்டில் உங்கள் செலவுகளுக்கான டைரக்ஷன் தெரிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் தான் சிக்கல். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பதில் சொன்னார், நீங்கள் வந்து சோஃபா புஷ்பா படத்தை எடுத்துன்னு வந்து வச்சு அங்கே விவாதிக்கிறதுலாம் வந்து ஊரை ஏமாத்துற வேலை தெளிவாக சொன்னான். அது அந்த நேரம் என்ன கை தட்டுவான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதில் இது எதிர்கட்சிக்கும் தெரியும், ஆளுங்கட்சிக்கும் தெரியும். அந்த நேரத்தில் விஜய் பதில் சொன்னாமல் புஷ்பா படத்துக்கு சொன்ன உதாரணத்துக்கு சோஃபா உள்ள பணத்தை வச்சுருந்து கொடுத்தான்றதுக்கு சோஃபா மாடல்னு போட்டு கிண்டல் பண்ணுறதுலாம் எதிர்கட்சி வேலையை அவங்க பிரமாதமாக செய்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டோம். அங்கே நீங்கள் பதில் கொடுக்கல, 5 மணி நேரம் பொறுத்து பதில் கொடுக்குறீங்க. நீங்கள் பதில் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஓகே, உதயநிதி ஈக்குவலாக சாமர்த்தியமாக நீங்களும் ஒரே பதிலை கொடுத்துருந்தீங்கனாலும், அவங்க புஷ்பா படம்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு படத்தை சொல்லி பதில் கொடுத்தீங்கன்னாலும் அது கிடையாது இஷ்யூ. நிர்வாகத்தை எப்படி நடத்த போகிறீங்க? வானத்தையே வில்லா வளைக்கிற அளவுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு பணம் வேணும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்டிருக்கீங்க. மக்கள் கொடுப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு அவகாசம்? அடுத்த வருஷமா, அதுக்கு அடுத்த வருஷமா? இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ முதல்ல கவலைப்பட வேண்டியது அடுத்த பட்ஜெட்டு. அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதில் எங்கேருந்து நிதி ஆதாரங்கள் வரப்போகுது? இப்போ இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் அந்த மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, கல்விக்கானது, நல்லது. இப்போ இந்த நிதி உதவி வந்து இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க, இது வந்து ப்ராமிஸ் பண்ணதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதுக்கு நாள் ஆகும். அப்போ 1000 ரூபாய் தான் கொடுக்க போகிறாங்க. 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கே இருக்கான்னு தெரியல. சரி, இதையும் கொடுத்துட்டீங்க. அப்போ மற்ற ப்ராமிசஸ்க்கான பணம் எங்கேருந்து வரப்போகுது? அப்போ அடுத்து கவலைப்பட வேண்டியது பட்ஜெட். ஸோ ஒன்று பாலிட்டிக்ஸ் இன் நேச்சர், டிஸ்குவாலிஃபிகேஷன் மாட்டிக்கிச்சு, மெஜாரிட்டி இல்லை, இதனால் வரக்கூடிய சிக்கல்கள். இன்னொன்று பணம் இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு நிர்வாகம் வந்து நிர்வாக ரீதியாக வந்து என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இன்றைக்கே சிபிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு துறையில், அது நகராட்சி துறை ஏதோ ஒன்று, ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்தவங்களுக்கு 40,000 பேருக்கான ஊதியம் கொடுக்கப்படலை, இமீடியட்டாக கொடுங்கன்றாங்க. இது பாருங்கள், இப்போ இவங்க வந்திருக்காங்க, இவங்க கேட்குறாங்க, செவிலியர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் அளித்த வாக்குறுதிப்படி எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் இனிவரும் காலங்களில் ஒப்பந்த செவிலியர்கள் நேரடியாக பணி நியமனம் செய்ய கோரிக்கை. செவிலியர்கள் பொதுநல சங்கம் அவங்களாம் இந்த பிரச்சனைகள்லாம் திமுகவுக்கு லாஸ்ட் 6 months தான் வந்தது. ஃபர்ஸ்ட் மந்தே வந்து கடைசி 6 மாதத்தில் திமுகவுக்கு வந்து அழகான பாயிண்ட். கடைசி 6 மாதத்தில் திமுக வந்த பிரச்சனைகள் முதல்ல 5 நாளில் வந்துச்சு. 5 நாள்லேயே வந்துருச்சு. நம்முடைய நண்பர் வன்னியரசு ஆரம்பித்து விட்டார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நிறுத்து போக செய்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் அதற்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அதான் இந்த சிபிஎம்மோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். இது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன் சார். பொலிட்டிக்கலாக இருக்க ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். இப்போ கூட வந்து அதிமுகவோட சப்போர்ட்டும் இருக்கு, அதிமுக எம்எல்ஏஸோட சப்போர்ட்டும் இருக்கு, லெஃப்டோட சப்போர்ட்டும் இருக்கு, காங்கிரஸ் அப்புறம் விசிகேயோட சப்போர்ட் இருக்கு. காங்கிரஸ் லெஃப்ட் விசிகே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா பாஜக எதிர்பார்ப்பாங்க, ஷார்பன் பண்ணுவாங்க. அதிமுக எம்எல்ஏஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா திமுக எதிர்பார்ப்பாங்க. இங்க பொலிட்டிக்கலாமா இல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் திமுக எதிர்ப்பை ஷார்பன் பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்னே அவங்களுக்கு மந்திரி பதவி வேணும், அவ்வளவுதான். அவங்க அரசியல் திமுக எதிர்ப்புல அதெல்லாம் அவங்க பெருசா பேச மாட்டாங்க. லெஃப்டும் விசிகாவும் ஆன்டி பிஜேபி பண்ற மாதிரி ஏடிஎம்கே ரிபல் எம்எல்ஏஸ் ஆன்டி டிஎம்கே பண்ணனும் சத்தியமா கேட்க மாட்டாங்க. ஏடிஎம்கேவே கேட்கலாம், ரிபல் எங்க அப்படி இல்லனா கூட தாவேக்காவோட அரசியல் ஆன்டி டிஎம்கே தான் அப்படி நம்ம சொல்றோம், நினைச்சுன்னு இருக்கோம். அவங்க இப்ப நிர்வாக ரீதியா வந்துட்டாங்க. திமுக அரசியல் ரீதியா அவங்க இன்னைக்கும் பேசுற திமுக எதிர்ப்பு தான் சார். எங்கெங்க பேசுனாங்க? விஜயை தவிர யாராவது இந்த கட்சியில பேசுறாங்களா? அவர் பேசுறாருல, அவங்க கட்சி இது வரைக்கும் திமுக எதிர்ப்பு பேசி அந்த வரைக்கும் இப்பயும் திமுக எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்காங்க. 5 நாளா ஒண்ணுமே பேசலங்க அவங்க. சரி, எனிவே இது பிரச்சனை வந்து இப்ப நிர்வாக காலியா நிறைய பிரச்சனை இருக்குலாம் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ எல்லாரும் அவங்க கோரிக்கை எடுத்துகிட்டு முன்னால் வராங்க. எப்படி இவங்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கு கடைசி 6 மாதத்தில் வந்த பிரச்சனை முதல் 6 நாள்லேயே வந்துடுச்சு விஜய்க்கு. எப்படி சமாளிக்க போகிறார்? அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில், மற்ற பிரச்சனைகளில் ரெட்டரிக்கை வச்சு சமாளிக்கலாம். நிதி ஆதாரங்களை எதை வச்சு சமாளிப்பீங்க? நோட்டு தான் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியஸான ரிஃபார்ம் பண்ணும், கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கம்மி பண்ணும், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கஷ்டம். இதெல்லாம் உடனடியாக ஒரே நாளில் மாற்றங்கள் வராது. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. இதெல்லாம் பேக்லாஷும் இருக்கும், பேக்லாஷ் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, நீங்கள் இந்த மதுக்கடைகளை மூடினாங்க. மூடின மதுக்கடைகளில் 3500 ஊழியர்கள் வேலை போச்சு. அந்த 3500 பேர் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மதுக்கடைகளில் இந்த 10 ரூபாய் பாட்டில் வாங்குறதுக்கு இருக்கு இல்லையா,
அது நிறுத்தினதால் வரக்கூடிய சிக்கல், அந்த பணத்தில் தான் அவங்க அந்த ஊழியர்கள் வந்து அந்த கடையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்சஸை பார்த்துருக்காங்க. அது போச்சு இன்னைக்கு. எல்லாமே இடியாப்பு சிக்கலாக இருக்குது. அது ரொம்ப சீரியஸான இஷ்யூஸுங்க. சொன்ன மாதிரி கடைசி 6 மாதம் ஸ்டாலின் சந்தித்த போராட்டங்களை இவர் முதல் 6 நாளில் சந்திக்கிறார். இதுக்கு நடுப்புற வேறு ஏதாவது மேஜராக இஷ்யூஸ் ஏதோ டெவலப் ஆகுது நேஷ்னல் லெவல்லனா பெரிய அளவில் வந்து இடதுசாரிகளும் விசிகாவும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுவாங்க. அது எப்படி அவங்க எடுப்பாங்க, என்ன எடுக்க முடியுமா, கேன் யூ அஃபோர்டு, பிஜேபி அஃபோர்டு எதிர்க்க முடியுமா? ஏன்னா ஆளெல்லாம் இந்த 27 மாதத்தில் அவர் பிஜேபி ஏற்று ஒன்றுமே பேசலை, பெருசாக ஒன்றுமே பேசலை, பேசவே இல்லைன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நெல். சும்மா ஃபாசிச பாஜகன்னு சொன்னதோட ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானது இந்த பக்கம் செல்ஃப் கோலு, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி ஏற்று பெருசாக எதுவுமே பேசலைன்னும் பொழுது நிர்வாகத்தில் உட்காந்த பிறகு அவங்க எப்படி வந்து நான் தான் சொல்லலை, திமுகவை எதிர்க்கிறார், பாஜக விவகாரத்தில் நழுவி போகிறார்னும் பொழுது அரசா வந்து அவங்களால எப்படி அதை எதிர்கொள்ள முடியும்? ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.